பூச்சிங்கிறவனுக்கு கால் பண்ணி பேசுனீங்களா? ட்ரை பண்ண சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவனுங்களை நாம தேடிட்டு இருக்கோம் சார். ஆனா அவனுங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுன்னு நினைக்கிறேன். அப்ப அவனுங்க நம்மளை விட புத்திசாலின்னு சொல்றீங்களா மிஸ்டர் ஜோசப் கருணாகரன்? இல்ல சார், நாம கொஞ்சம் முன்னாடியே அந்த அம்மாவை தேடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சுப்பீரியர் தான் எல்லா ஐடியாவும் சொல்லணும்னு எதுவும் சட்டம் இல்லை சார். இனிமே உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்தா உடனே செயல்படுத்துங்க. என் ஆர்டருக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. டீம் ஒர்க்கோட சூட்சுமமே அதுதான் சார். டீம்னு வந்துட்டா அவங்க எல்லாருமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது சார். இந்திரா மேடத்தை பார்த்தீங்கல்ல, நம்மளை விட எவ்வளவு ஃபாஸ்டா இந்த கேஸை தோண்டி துருவுறாங்க. அவங்க ஹெல்ப்பை நாம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் சார். ஓகே சார். பூச்சி ஃபோன் நம்பரோட கால் டீடைல் சம்மரியை செல்போன் கம்பெனி ஆபீஸ்ல உடனே கலெக்ட் பண்ணுங்க சார். எஸ் சார். என்னடா இவன் இப்படி டார்ச்சர் பண்றான்? தெரியலடா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். சரி சரி சரி, நீ போய் விஜிக்கு ஆறுதல் சொல்லு. போ போடா போ. இப்படித்தான் மிரட்டணும். ஐயோ ஐயோ, எங்க இருந்தோ வந்து என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாளே. ஐயோ, அவளு நொந்து போயிருக்கா. நீ இப்ப வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா பேசுக்கா. நீ சும்மா இரு ரவி. அப்பா அன்னைக்கே படிச்சு சொன்னாரு இந்த கேஸ விட்டுடுன்னு. இவ கேட்டாளா? பாலுவ தூண்டி விட்டு அன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் எங்க போனாங்க கேளு. பாலு, அக்கா என்னென்னமோ சொல்றா. நீ அன்னைக்கு கோயிலுக்கு போகலையாப்பா? அப்பா, அது வந்து தடுமாறப்பவே தெரியல வக்கீல் இந்திரா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு. ரூம்ல 2 பேரும் பேசுறது என் காதுல விழுந்தது. அட கடவுளே, என்ன இப்படி என்ன சாகடிக்கிறீங்க? குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி நம்ம மொத்த குடும்பத்தையும் தூக்கி அவன் கையில கொடுத்துட்டீங்களேடா. அப்பா, பாலு, என் பிள்ளைங்களை கொண்டு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன பேச? அப்பா அப்பா, அன்னைக்கு ஜாதகம் பார்த்துட்டு வந்து சொன்னல்லப்பா, இந்த தரித்திரம் பிடிச்சவ வீட்டுல இருந்தா நம்ம யாருமே நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. ஏப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வாயை திறந்தாதான் நம்ம வீட்டோட மானம் மரியாதை எல்லாமே இருக்கும்பா. அழாதம்மா. பூச்சிங்கிறவனோட அட்ரஸுக்கு போய் பார்த்தீங்களா? அவன் மேட்ரு என்னாச்சு? போனோம் சார், வீடு பூட்டி கிடந்தது சார். என்ன சார், +2 பையன் கதையே இவனுக்கும் சொல்றீங்க? எங்க போனா என்ன ஆனான்னு விசாரிக்க வேண்டியதானே சார்? சார், வீட்டை நைட்டோட நைட்டா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார், அவங்க மிட் நைட்ல காலி பண்ணிட்டு போயிருக்காங்க சார். ஒரு துண்டு பேப்பர் கூட அவங்க வீட்டுல கிடையாது சார். ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. இந்த கேஸ்ல பணம் பயங்கரமா விளையாடுற மாதிரி தெரியுது. பணத்தால மட்டும்தான் இவ்வளவு வேகமா எவிடன்ஸை அழிக்க முடியும். அப்படிதான் சார் எனக்கும் தோணுது.
இப்பதான் நம்ம தலையில இடி ஒண்ணு வந்து விழுந்தது. அடுத்த இடி தலையில விழறதுக்குள்ள வக்கீலும் போலீஸும் வந்துட்டாங்கப்பா. என்ன தகவலோட வரப்போறாங்களோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். நெட்ல வந்துச்சோ பேப்பர்ல வந்துச்சோ தெரியல இவ போட்டோ. இந்த பொழப்புக்கு ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிச்சு செத்து போயிடலாம். அப்படியெல்லாம் சொல்லாத சுமதி. என்ன சார் வேணும்? விஜயலட்சுமி மேடத்தை பார்க்கணும். ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். அவங்களை கொஞ்சம் வர சொல்லுங்க சார் ப்ளீஸ். என்ன சார் இது? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், அது இருங்க சார். என்ன சார் சொல்ல போறீங்க? எங்க கடமையை செய்ய விடுங்க, தடுக்காதீங்கன்னு சொல்ல போறீங்களா? குடிமக்களோட உயிரும் மானமும் காக்கிறது தான் சார் உங்க கடமை. நீங்க என்னடா எங்க மானமும் எங்க எல்லாரோட உயிரும் போனாலும் பரவாயில்லன்னு திரும்ப திரும்ப வந்து நிக்கிறீங்களே சார். எங்க மானமே போதும் சார். வேண்டாம் சார், இந்த கேஸ் இதோட விட்டுருங்க சார். சார், நான் விஜயோட அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன் சார். விஜயவோ இந்த குடும்பத்தையோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் தப்பா பேச மாட்டாங்க சார். நாம போராடி அந்த குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா எல்லாரும் பெருமையை தான் சார் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு அநியாயம் எங்கேயாவது நடந்தா நாமளும் போராடி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு தன்னம்பிக்கையோட யோசிப்பாங்க சார். விஜய் கேஸ் அறகுறையா மூடுனா அது 1000 வதந்திகளை கிளப்பும் சார். அது உங்களுக்கு காலத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தும். செக்கரன்னு பேப்பர்ல எழுதி நக்கி பார்த்தா இனிக்காது சார். ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்பட்டு வேதனைப்படுறது எங்களுக்கு தான் சார் தெரியும். சார், ஒரு நிமிஷம். குற்றவாளிங்க ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், அதை மட்டும் பண்ணா போதும். அவங்கள 2-3 நாள்ல கண்டிப்பா புடிச்சிடலாம் சார். பாலுவும் விஜயும் எங்க? தயவு செஞ்சு அவங்கள வர சொல்லுங்க. அம்மா, அவங்க வரமாட்டாங்க. சொன்னா புரிஞ்சுக்கங்க. நீங்க போங்க. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்கள வர சொல்லுங்க. சொன்னா கேளுங்கம்மா, போங்க. வேண்டாம். இங்க பாருங்க வக்கீலம்மா, நாங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணமே நீங்க தானே நல்லா தெரியும். நீங்க குற்றவாளியை நெருங்க நெருங்க அவங்களுக்கு எங்க மேல பயங்கரமா கோவம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரேப் பண்ணப்ப எடுத்த வீடியோவை எங்களுக்கு அனுப்பி நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. ஏற்கனவே என் பொண்ணு நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இப்ப என்னடானா என் பொண்ணையே கடத்திடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். வீடியோ அனுப்பி மிரட்டினதை ஏமா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல? நீங்க பயப்படாம இமீடியட்டா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா போன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பேன்ல. சார், அவனுங்கெல்லாம் பெரிய கில்லாடிங்க சார். என்னோட போனையே திருடி என் தம்பிக்கு போன் பண்ணி வீடியோ அனுப்பி கெலாடா பண்ணிட்டு இருக்காங்க சார். சார், உங்க போனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க சார். IME நம்பரை வச்சு நான் அவங்களை ஈஸியா பிடிச்சிடுவேன். இல்ல சார், அவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் உருமாறுறவனுங்க. இந்நேரத்துக்கு என் போனை அக்கு வேற ஆணி வேறைய கழட்டி ஏதாவது கிணத்துல வீசி எறிஞ்சிருப்பானுங்க சார். உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன் சார். உங்க கால்ல வேணாலும் விழறேன் சார். இதை இத்தோட நிறுத்திக்கங்க சார். வயசு பொண்ண வச்சிருக்கேன். அவ வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. உங்க பொண்ணை கடத்திடுவேன்னு தானே சொன்னா? என் பொண்ணை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்து கடத்திட்டான். நல்ல வேளை, ஒரு கிளையண்ட் பார்த்து அவளை காப்பாத்திட்டாரு. அவ வேற பார்வை இல்லாதவ. ஏன் பொண்ணுக்காக மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் சேர்த்துதான் நான் இதுல இறங்கினேன். நீங்க பயந்து பயந்து ஒதுங்கினீங்கன்னா ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க ஆபத்து ஆபத்துன்னு நினைச்சீங்கன்னா இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, பயந்தாங்கொழிங்க தான் அப்படின்னு நினைச்சு உங்களோட பொண்ணை மட்டும் இல்ல எல்லா பொண்ணையும் தூக்குவாங்க. சுமதி, அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குமா? ஆமா நீ, நம்ம பயந்து பயந்து ஒதுங்கி போறதுனால தான் அவனுங்களுக்கு திமிர் அதிகமா போயிட்டு இருக்கு. வித்யா இவங்க வக்கீல். சும்மா பேசி பேசியே மயக்கிடுவாங்க. பாதிக்கப்பட போறது நானும் என் பொண்ணும் தான். சும்மா வாழ்க்கை முடிஞ்சு போனவளுக்குலாம் எதுக்கு வக்காலத்து வாங்கணும்? பேசாம போறீங்களா இங்க இருந்து? போயிடுங்க தயவு செஞ்சு. போங்கன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு போயிடுங்க மேடம். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையணும். எங்களுக்கு நல்லது செய்யறேன்னு வந்துடாதீங்க திரும்பவும். தள்ளுங்க, தள்ளுங்கக்கா. அப்பா ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க.
இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் முழுசா ஹெல்ப் பண்ண போறேன். டேய், நீ என்னடா இப்படி பேசி பேசியே சொல்றத கேட்காம மீறி மீறி போற? என் பொண்ணோட எதிர்காலம் என்னடா ஆவறது? அக்கா, விஜய்க்கும் எதிர்காலம் இருக்கு. விஜயோட வாழ்க்கை இன்னும் முடியல. குற்றவாளிகளை பிடிக்கிற வரைக்கும் இந்த வழக்கு முடியவே முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சார், மேடம், விஜய் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ வாங்கிக்கோங்க ப்ளீஸ். வாங்க. விஜய், நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். விஜய், என் தெருவில் இருக்கிற கிளைண்ட பாக்குறதுக்காக இந்திரா மேடம் வந்திருந்தாங்க. நீ ஏற்கனவே என்ன படமா வரைஞ்சு பிரசன்ட் பண்ணதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. விஜய்க்கு இந்த மாதிரி படமெல்லாம் வரைய தெரியுமான்னு கேட்டாங்க. ஆமா விஜய், உனக்கு படம் வரைகிற திறமை ரொம்ப அற்புதமா இருக்கு. இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. எனக்கு கூட விஜய்க்கு ஓவியம் வரைய தெரியும்னு இவ்வளவு நாளா தெரியாது மேடம். ஓ, ஸ்கூல் படிக்கிறப்போ எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன் மேடம். எங்க அப்பா கிட்ட கூட நான் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் போவேன். வெரி குட். இவ்வளவு நாள் ஆச்சேம்மா. இப்போ அவனுங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களால அவனுங்க முகத்தை இப்போ சரியா வரைய முடியுமா? ஒவ்வொரு ஓனையோட முகமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். சரிம்மா, நீ வரமா. நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வாங்க. வாங்க சார். விஜய், மேடம் இவன் பேர் குமார். இவன் என்னுடைய கசின் பிரதர். என் பேர் பாலு. திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். நமஸ்காரம் சார். இது குமார், பாலு, மை நியூ கிளையன்ட்ஸ். இவனா சார்? விஜய், அந்த மற்றவங்களையும் வரைய ஆரம்பிச்சிரு.
பேர் தான் மேடம். இந்த லேப்டாப்பை பிடிங்க. Please have a look at this. என்ன இன்னைக்கு தலை குஷியா வருது? எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பெண் இருக்க வட்டமிடும் பாட்டிருக்க தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை. யாராரி இப்படி 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 வாணும்னு ஆசைப்படுறேன்டா. ஆனா அந்த விஜயலட்சுமி கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த விஜய், பாலு, வக்கீலு, போலீஸுங்க, ஏய் நீங்களும் தான்டா. நீங்க எல்லாரும் தானே என் தலையில உட்காந்து மாவாட்டுறீங்க. மச்சி என்ன மன்னிச்சிரு மச்சி. நான் தான் அன்னைக்கு அவசரப்பட்டு தெரியாதனமா என்னோட நம்பர்ல அந்த குட்டி பையனுக்கு ஃபோன் பண்ணேன்டா. ஏய் வாடா நல்லவனு, நீ பண்ணது தப்புனால நான் எவ்வளவு தெரியுமாடா செலவு பண்ணிருக்கேன்? 10 லட்சம் ரூபாடா. 10 லட்சமா? என்ன 10 லட்சம் ரூபாவா? அந்த 10 லட்சம் ரூபாவை என்கிட்ட கொடுத்திருந்த விஜயலட்சுமி ரேப் கேஸ்ல நானே உள்ள போயிருப்பேனே. போறியா இப்ப போறியா? போடா போடா. இப்பவே போய் ஒத்துக்க. கோட்டுப்படியை நீ மிதிக்கிறதுக்கு முன்னால கோட்டு வாசல்ல செத்து கிடப்படா. நான் போலீஸ்க்கு பயப்படலடா. எங்க அப்பா இருக்கான் பாரு அந்த ஆளுக்கு தான்டா பயப்படுறேன். அந்த வக்கீல் எங்க அப்பா நல்லா ஏற்றி வச்சிருக்கான்டா. நீ தான் போட்டு தள்ளுறதுல கில்லாடியாச்சே. பேசாம விஜயலட்சுமியை போட்டு தள்ளிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்ல. அதை தான்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.